ஈமான் என்கிற சில்லறை பெயர் தான் தொடங்கிய கட்சியை நடத்த முடியாமல் இன்றைக்கு திண்டாடுகிறான், திணறுகிறான். ஒரே அடியா பிச்சை கேட்கிறேன் வந்துட்டிய, ரொம்ப காசுபாடாமா சார்? வீட்டுல 7 உருப்படி. இன்றைக்கு திமுகவை சார்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் தாய்மாமன் சீர்கொண்டு போகிறார், வெட்கமில்லாமல் சிரித்துக் கொண்டு வாங்குகிறார். வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சொரணே கிடையாது. இது எப்பவும் நடக்கிறதானே, சும்மா மூஞ்சி அப்படி வச்சுட்டேன். இப்படி கூலி கைக்கூலியாக இருப்பதில் சுகம் காணுகிற அந்த நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் இன்றைக்கு கல்லறைக்கு போய்க் கொண்டிருக்கிறது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. 2029 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி உயிரோடு இருக்காது. விளிம்பி நிலை மக்களின் நம்பிக்கை பெற்ற மகத்தான தலைவன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். அந்த கட்சி அவருடைய மனைவி பிரேமலதா 5 ஆண்டு காலத்திற்கு திமுகவுக்கு குத்தகைக்கு விட்டிருக்கிறார். என்னடா இது, என்னம்மா இது? இன்னைக்கு நம்ம குடும்ப கௌரவத்தையே அழிச்சிட்டியம்மா, குடும்ப கௌரவத்தையே அழிச்சு. கமலஹாசன் அரசியல் மாற்றம் வேண்டும் என்று திமுகவின் மீது தீவிர வெறுப்பை கக்கி தொலைக்காட்சி பெட்டியை உடைத்து மக்கள் நீதி மையத்தை தொடங்கினார். இப்பொழுது அந்த கமலஹாசன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாமல் இன்றைக்கு அவருடைய கையில் இருந்த டார்ச்சை அறிவாலயத்தின் திண்ணையில் தேடிக்கொண்டிருக்கிறார். அடங்கப்பா அடங்கப்பா, இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. அந்த கடமையை செய்வதற்கு தான் நாம் தமிழர் இயக்கம் என்று தமிழ் தேசியம் பேசினான் ஒரு சில்லறை பெயர். ஆண்டு கால பவளவிழா காணுகிற கட்சியின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் தாவேக்கு ஆட்சி அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் இடத்தில் இவர் பிச்சை கேட்டார். ஏண்டா கந்து வெட்டி கோய்ந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில நினைச்சேன், ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. இன்றைக்கும் இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியும் என்று பேசுகிறீர்கள். 6 மாதத்தில் தாவேக்கு ஆட்சிக்கு முடிவு வந்துவிடும் என்று அண்ணன் ஸ்டாலின் பேசுகிறார். உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா, மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல விஷத்தை வச்சு உன்னை நான் கொன்னுடுவேன். அவருடைய சற்புத்திரன் உதவா நிதியாக இருக்கிற உதயநிதி உளறி கொட்டுகிறார். 6 மாதத்தில் ஆட்சி எப்படி கலைந்து விடும்? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நானு 7 தலைமுறைக்கு இனிமேல் உங்கள் ஆட்சி தமிழ்நாட்டில் வராது. வருவதற்கு நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அவ்வளவு பெரிய திருடர்கள் நீங்கள். பொதுமக்களும் நல்லது நடக்கிறதுனால யாரும் காட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. ஃபுல் சப்போர்ட். அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்கு. சூர்யா பொன்முடியினுடைய கல்வி நிறுவனம் உன் அப்பன் விட்ட பணமா? நீ இதே விழுப்புரம் வீதியில் மது குடித்து விட்டு தெருவில் கிடந்த நாட்களை நான் அறிவேன். ஊர்ல நொண்டி நோசக்கா வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருடிட்டு கொண்டது, இந்த மொத்த கோபம். நீ கள்ளச்சாராயம் குடிக்கிறவன். கள்ளச்சாராயம் வாங்கி குடிக்கிறதுக்கே காசு கொடுக்காத காபோதி நீ. உனக்கு எப்படி சூர்யா இன்ஜினியரிங் காலேஜுக்கு படம் வந்தது? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ஏவா வேலி என்று ஒருவன் ரொம்ப அழகாக இருப்பான். ஆண்டுதோறும் நடைபெறுகிற ஆணழகன் போட்டியில் அவன் தான் தங்கப்பதக்கம் வாங்குகிறான்.